வணக்கம். முனைவர் ராமசிதம்பரம், தஞ்சாவூர். அடியேன் பல நூல்களை ஏற்றியிருக்கிறேன். அதிலே குறிப்பிடத்தக்க ஒரு நூலாக 400 வெண்பாக்களை கொண்ட சிவநானூறு என்னும் நடேச வெண்பா நானூறு ஆகிய நூலை படைத்திருக்கிறோம். அந்த நூலிலிருந்து பாடல் எண் 14 இன்றைய தினம் பார்ப்போம். வேகம் கெடுத்தணைக்கும் வேங்கை உமையாൾക്ക് பாகம் கொடுத்தணைக்கும் பாங்கன் கார் மேகம் பயிர்கட்கு வாரி வழங்கல் போல் அன்னான் உயிரற்கு உறுதியென வேண்டு. அங்கையர்கண்ணியாம் அன்னை உமாமகேஸ்வரியாம் பார்வதி தேவிக்கு தம் உடலிலே பங்களித்து பேணுகின்ற பரம்பொருளே, நிலத்தில் தோன்றி செழித்து வளரும் பயிர்களுக்கெல்லாம் மழையை வாரி வழங்கும் முகிலைப் போல உயிர்களுக்கெல்லாம் உற்ற துணையாயிருந்து அருள் புரிகின்றாய். எம் சினத்தை தடுத்து ஆட்கொள்ளவும் செய்கின்றாய். பரம்பொருளே, நின்னை நாளும் போற்றி பணிவோம். அன்புள்ள சான்றோர்களே, இறைவன் அருளை மழையாக பொழிகின்றான். அவன் அருள் அன்றி நம்மால் ஏதும் செய்ய இயலாது. இதை சொன்னால் பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆன்மீகத்தை மறுத்து வாழ்கின்ற மானிடர்கள் இருக்கின்ற இந்த வேளையிலே இப்படி ஒரு பக்தி நெறியை பரப்புகின்ற நோக்கோடு பண்டை நாளிலிருந்து சமய குறவர்களெல்லாம் தங்கள் பணிகளை செய்து வந்திருக்கிறார்கள். அந்த வழியிலே இல்லை என்றாலும் இற்றை சூழ்நிலையிலே நாம் சிலவற்றை சிந்திக்க வேண்டும். மனம் அமைதி பெற வேண்டுமானால் பிற இன்னல்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அதற்கு இன்றியமையாத துணை புரிவது கோயில்களாகும். பண்டை நாளில் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று நம்முடைய சான்றோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர் கூறியது என்ன? பொய்யாக இருக்குமா என்ன? கோயில்களில் ஊர் பொதுமக்கள் சென்று பல கருத்துக்களை கூடி பேசுவதற்கும் ஊர் திருவிழாக்கள் பற்றிய முடிவெடுப்பதற்கும் மனத்தை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வதற்குமாக ஆலயங்களில் மண்டபங்களெல்லாம் அமைத்திருக்கிறார்கள். 1000 கால் மண்டபம், 100 கால் மண்டபம் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அத்தகைய பணிகளை அவர்கள் செய்திருப்பது எதனால் என்றால், புறவாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஆலயங்களுக்குள் சென்றால் அவன் ஆலயத்தில் இருக்கின்ற நேரமாவது குற்றங்களை செய்வதை தவிர்த்திடுவான். எனவே ஒவ்வொரு மனிதனும் செய்யும் குற்றங்கள் எண்ணிக்கை குறையும். ஆகவே மக்கள் ஆலயத்துள் சென்று ஆண்டவனை தரிசிக்கின்ற நோக்கத்திலே தாங்கள் செய்கின்ற தீய செயல்களிலிருந்தும் மனம் எண்ணுகின்ற தீய எண்ணங்களிலிருந்தும் விடுபடலாம் என்பதற்காகவே ஆலயங்களை அமைத்து கோயில்களை பாதுகாத்திருக்கிறார்கள். அதை இன்றைக்கும் பல்வேறு கிராமப்புற மக்கள் குடமுழுக்கு, பல்வேறு சிறப்பு நாள்களிலே விழாக்கள் இவற்றெல்லாம் எடுத்து ஊர் மக்கள் ஒன்று கூடி கொண்டாடி வருவதை நாம் பார்க்கின்றோம். இதனை மறுக்கின்ற மாந்தரும் ஒரு புறத்திலே அவர்கள் பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருப்பினும் நம்பிக்கை ஒன்றே மனிதனுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையான வேறாகும். அத்தகைய நம்பிக்கையோடு
நாம் நமக்கு பிடித்தமான கடவுளர்களை உள்ளத்திலே ஏற்று அனுதினமும் இறை சிந்தனையை வளர்த்து கொண்டால் நம் உள்ளத்தில் தோன்றக்கூடிய தீய எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் மறைந்து நாம் புண்ணியங்களை சிறுக சிறுக சேர்க்கிறோம் என்று பொருள். எனவே அன்பர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள், ஏற்றுக்கொள்பவர்கள் சிறப்பாக ஏற்றுக்கொண்டு இந்த கருத்தின்படி இறை சிந்தனையை உள்ளத்திலே கொள்ளுமாறு பணிவோடு வேண்டுகின்றோம். நன்றி.